ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கார்னர் ஃபிளாக் இந்த ஷோவில் வந்து அனுமந்த் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நிறைய புது விஷயம்லாம் பேச போகிறோம். மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பு, அதை பற்றி தான் இன்னைக்கு ஷோவோட முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்க போது. வாங்க அனுமந்த், வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து சந்திக்கிறோம். ஆமா, ரொம்ப கேப் ஆயிருச்சு. சரி, ஓகே, நேரா வந்து கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து 32 டீமை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் முறையாக ஒரு 48 டீமோட வந்து இந்த வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி இதை கொண்டு போகிறாங்க இந்த டோர்னமெண்ட்டை? 48 டீம் வந்திருக்காங்கன்னா போது ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா? அதாவது எப்படி இருக்குன்னா, ஐபிஎல் 8 டீம் தான் விளையாண்டாங்க, இப்போ 10 டீம் விளையாடுறோம். சுவாரஸ்யம் இருக்குமான்னு கேட்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் இங்க சொல்லணும் அப்படின்னா ஒரு 48 டீம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டோர்னமெண்ட். அதாவது இப்போ ஜூன் மாதம் ஆரம்பிச்சு ஜூலை வரைக்குமே இருக்க போற ஒரு பெரிய டோர்னமெண்ட். உலக அளவில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இது வரைக்குமே வெறும் 32 அணிகள் மட்டுமே விளையாடிட்டு இருந்த ஒரு டோர்னமெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 48 அணிகள், 3 கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுறாங்க. யூஎஸ், கனடா அண்டு மெக்சிகோ, இவங்க 3 பேரும் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறதுனால பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது இந்த வருஷம் வந்து. ஏன்னா ரொனால்டோ, மெஸ்ஸி, போன வருஷம் மெஸ்ஸி ஒருவேளை ரிட்டையர்ட் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற பேச்சுக்கு இடையில அர்ஜென்டினா கப்பை தூக்கிட்டு போனாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ரொனால்டோவுக்கும் கடைசியா போன வருஷம் மெஸ்ஸி அடிச்சிட்டா, அப்படி இந்த வருஷம் போர்ச்சுகல் அடிக்குமா அப்படின்லாம் எக்கச்சக்கமான விவாதங்கள் இருக்கு. பட் ஆனா நம்ம இன்னைக்கு பர்டிகுலரா குரூப் ஏ மட்டும் பார்ப்போம். ஏன்னா மொத்தம் வந்து இது எப்படி 48 டீம் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 குரூப்பு, ஒரு குரூப்புக்கு 4 டீம் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம குரூப் ஏ எப்படி இருக்கு, அதுல என்ன மாதிரி டீம்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற. கண்டிப்பா நான் அதை பத்தி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வைக்கலான்னு இருந்தேன். இப்போ குரூப் ஏல இந்த நாக் அவுட் மேட்சஸ்க்குலாம் வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கு? எந்தெந்த டீம்லாம் வந்து நீ சொன்னீங்க 12 குரூப் இருக்கு, ஒவ்வொரு குரூப்லயும் வந்து 4 டீம் வந்து இருக்க போறாங்கன்ட்டு. எந்த 4 டீமுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு? இந்த குரூப் ஏல வந்து எந்த டீமுக்கு வந்து வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் மெக்சிகோ. என்னன்னா டாப் 2 டீம்ஸ் தான் வந்து அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆவாங்க, நாக் அவுட் போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அப்படி இருக்கும்போது மெக்சிகோ அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஃபேன்ஸ் சொந்த கிரவுண்டில் விளையாடுறாங்க, அப்போ அவங்களுக்கு ஃபேன்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெக்சிகோக்கு இன்னொரு அட்வான்டேஜாக நான் என்ன பார்க்குறேன்னா, இதற்கு முன்னாடி நடந்த உலகக்கோப்பை போட்டிகள், அதாவது கத்தாரில் நடந்த 2022 வேர்ல்டு கப்பில் வந்து அவங்க வந்து அதாவது நாக் அவுட் முன்னாடியே வெளியே போயிட்டாங்க, அடுத்த நாக் அவுட் சுற்றுக்கே போகலை. அப்படின்னாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து அவங்க கிட்ட இருக்கு. மிச்ச டீமுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்ல, அதான் கன்ஃபார்ம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டீமாக நான் எந்த டீம் எடுத்துகிட்டு போவேன்னா தென்கொரியா. அதுவும் வந்து அதாவது குவாலிஃபை ரவுண்டில் வந்து ஒரு மேட்ச் கூட தோக்காமல் அழகாக ஆடிட்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இந்த 2 டீம் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று மெக்சிகோவோட கோச், அவருமே வந்து அருமையாக டீமை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவரோட இதுக்காகவும் மெக்சிகோ வந்து உள்ள வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. சொல்லியிருந்தீங்க தென்கொரியா, மெக்சிகோ இந்த 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டீமா வரப்போகுது குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தீங்க. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, தென்கொரியா மெக்சிகோக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருப்பாங்க? ஆக்சுவலா இந்த குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் மெக்சிகோ அண்ட் இவங்க தான் நம்ம சொல்லியிருந்தோம், தென்கொரியா தான் சொல்லியிருந்தோம். அப்படிங்கும்போது தென்கொரியாவுக்கும் மெக்சிகோவுக்கும் நடக்கும்போது இந்த போட்டி எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னா, தென்கொரியா வந்து இந்த தகுதி சுற்றுலாம் ஆடிட்டு வந்தாங்க, அதில் வந்து தோக்கவே இல்லை, இந்த அன்பீட்டன் டீமாக தான் செலக்ட் ஆகி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஆடின போட்டியும் வந்து ஈராக்க 2-0 அப்படின்னு தோக்கடிச்சிருந்தாங்க. அதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா அட்டாக்கிங் ஃபுட்பால் தான் அவங்களோட இது. கவுண்டர் அட்டாக் வந்து அவங்களோட விங்கர்ஸ்லாம் வந்து பறக்கிறாங்க, தெரிச்சிட்டு விளையாடுறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து மெக்சிகோக்கு ஒரு டெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட கேப்டனான சன் குங் மின், அவர் வந்து பயங்கரமாக விளையாடிட்டு இருக்கிறாரு. அவருமே வந்து ஒரு பெரிய த்ரெட்னிங்காக இருக்க போறாரு மெக்சிகோவுக்கு. ஸோ எப்படி இருக்க போகுது, ரெண்டுமே சமபலம் வாய்ந்த டீம் தான். யாரு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு நானும் கொஞ்சம் வெயிட் பண்றேன். ஏன்னா சொல்லும் போதே புரியும், சிஎஸ்கே எம்ஐ அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மேட்ச் இந்த குரூப் ஏல இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா செக் குடியரசு, அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்கா டீம், இந்த 2 டீமும் இருக்காங்க. பட் அவங்களுடைய பலவீனமா என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலா இந்த 2 டீமோட பெரிய பலவீனம் அப்படின்னா, உலகக்கோப்பை மேடையில வந்து பெரிய அளவுல அனுபவம் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒரு 48 அணிகள் அப்படின்னு சொல்லி மாத்துனதுனால தான் இவங்களால உள்ள வர முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, கடைசியா இவங்க விளையாண்டது பாத்தீங்கன்னா, செக் குடியரசு வந்து 2006ல தான் வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப் விளையாண்டாங்க. அடுத்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து 2010ல இந்த உலகக்கோப்பை விளையாண்டாங்க. அண்டர் டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த 2 டீமையும். ஏன்னா எப்போ என்ன நடக்கும்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த 2 டீமுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்மிங்கிறதுனால இந்த நாக் அவுட்டுக்கு நான் குவாலிஃபை பண்ணல. அதுதான் ஒரு மெயின் ரீசன். அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர்டான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் சதீஷ். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் வந்து டார்க் ஹார்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நான் வந்து சொல்லணும் அப்படின்னா முதல்ல சொல்லிட்டேன், சவுத் ஆப்பிரிக்கா பயமே இல்லாம ஃப்ரீயா ஆட போறாங்க. அவங்களோட கன்சிஸ்டன்சி தான் இங்க கை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயமே இல்லாம ஆடி அப்செட் பண்ணலாம், எந்த டீம்னாலும் சரி தைரியமா இறங்கி ஆடலாம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு எந்த பாதகமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஆடினாங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நிறைய அப்செட்ஸ் எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஆப்கானிஸ்தான் சொல்லுவோம்ல, அண்டர் டாக்ஸ்பா இறங்கி அடிச்சு ஆட்டும், ஒண்ணுமே இல்லை ஆட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது ஆப்கானிஸ்தான் வந்து அப்செட்லாம் பண்ணதை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இந்த சவுத் ஆப்பிரிக்காவை நான் எதிர்பார்க்குறேன் சார். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 டீம் இருக்காங்க குரூப்ல. இந்த 4 டீம்ல எந்த டீமுடைய கேப்டன்சி வந்து நல்லா இருக்க போகுது, அப்படி இல்லையா பயிற்சியாளருடைய கோச்சிங்கோடைய இன்வால்மெண்ட்டாக இருக்கட்டும், அவருடைய ஒரு ஐடியாவாக இருக்கட்டும், எந்த டீமுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இதில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து கோச் சைடே போயிடுறேன். ஏன்னா 4மே வந்து நல்ல இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது மெக்சிகோ கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜஸாக தெரியுறாங்க எனக்கு. அது இல்லாமல் அந்த ஜோவியர் அக்குரே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து மெக்சிகோவுக்கு வந்து நல்ல கை கொடுக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ மெக்சிகோ சைடு நான் இப்போவும் இந்த ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம பேசுகிற விஷயம்னா மெக்சிகோவுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டீம் தான் அவங்க. இந்த பக்கம் அன்பீட்டனாக வந்திருந்தாலும் அவங்களால தென்கொரியாவால் அவங்க மெக்சிகோவுக்கு டஃப் கொடுத்து எந்த அளவுக்கு போக முடியும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் கிரிக்கெட்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றி சிஎஸ்கேன்னு கத்தும் போது ஆப்பனண்ட்டாக எந்த டீம் வந்தாலும் பயப்படுவாங்க. அந்த மாதிரி தான் ஃபுட்பால். அது வந்து மெக்சிகோல வேற நடக்கு. அவங்களோட கண்டிப்பா இதுல ஃபியர் வந்துரும். ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். ஆப்பனண்ட் யார் இருந்தாலும் ஒரு ஃபியரை வந்து கண்டிப்பா கிரியேட் பண்ணுவாங்க மெக்சிகோ. அதுல மெக்சிகோவோட கோச்சும் அந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்றது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இந்த டீம்ல வந்து பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே, கண்டிப்பா நீங்க சொல்றதுல இருந்தே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெக்சிகோவுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் நம்மளோட கொஸ்டினா வந்து நான் கேட்கிறேன், இந்த 4 டீம்ல எந்த டீம் வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது நாக் அவுட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க நான் சொன்ன மாதிரி மெக்சிகோ எடுத்து வச்சிருங்க. ரெண்டாவதா வந்து நான் 2 டீமுக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது தென்கொரியா. ஆமா, தென்கொரியாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. ஏன் சவுத் ஆப்பிரிக்கானா நம்ம தான் சொல்லிட்டோம், சவுத் ஆப்பிரிக்கா வந்து அண்டர்டாக் தான். கண்டிப்பா அப்செட் பண்ணுங்க, தைரியமா ஆடுங்க, பாத்துக்கலாம் என்ன ஆயிர போகுது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வராங்க. அதனால தென்கொரியா பக்கம் போறேன். அப்படி அவங்க வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து செக் குடியரசு வந்து கொஞ்சம் ஈக்குவல் டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது, தென்கொரியாவுக்கு ஈக்குவலா டஃப் கொடுப்பாங்க. என்னன்னா இவங்களோட கேமை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, செக் குடியரசை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பிசிக்கல் கேம் வந்து அதிகமா இருக்கும். ஆள்லாம் வாட்ட சட்டமும் பல்கா இருப்பாங்க, நல்லா உடம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான கேம் தான் வந்து செக் குடியரசு கிட்ட இருந்து வரும். அதுதான் அந்த மாதிரி விளையாடும் போது ஃபுட்பால் வந்து ஒன்லி பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் மைண்ட் கேமிங், ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா இங்க வந்து ஸ்டாமினாங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஃபிட்னஸ்ல வந்து ஒர்க் பண்றீங்கன்னா ஆடி நல்ல பல்கா வாட்ட சாட்டமா இருந்தா மட்டும் போதாது. அது வந்து நீங்க ஓடணும். இந்த மாதிரியான இதுல வந்து மெக்சிகோவும் சரி தென்கொரியாவும் சரி நல்லா இருக்காங்க. ஏன்னா நான் சொல்ல மாதிரியே வந்து அட்டாக்கிங் ஃபுட்பால் வந்து தென்கொரியாவுக்கு நிறைய எதிர்பார்க்கலாம். அதை மெக்சிகோ எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கிறதையும் நான் சொல்றோம், அதையும் நம்ம பார்க்கணும்.
மெக்சிகோ மட்டும் இல்லாம இந்த பக்கம் செக் குடியரசை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். கவுண்டர் அட்டாக் வந்து எந்த டீம் நல்லா பண்றாங்களோ அந்த டீம் வந்து உண்மையாவே வேற லெவல்ல இருக்காங்க. ஏன்னா உங்களோட விங்கர் தான் வந்து மெயின். அவர் தான் எடுத்துட்டு போகணும் பாலை. அவர் நல்லா வேகமா எடுத்துட்டு போனாரு அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து கோலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்ல கோல்ஸும் அடிக்கிறதுக்கான கன்சிட் பண்ண முடியும். அதாவது நீங்க அடிச்சு பார்க்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னாலே உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ்ங்கிறது வந்து ஓரளவு நல்லபடியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கண்டிப்பா அதுதான் என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து ரெண்டே டீம், ஒன்று மெக்சிகோ, இன்னும் தென்கொரியா. இதுல வேணா நீங்க தென்கொரியாவுக்கும் இவங்களுக்கும் செக் குடியரசுக்கும் ஒரு சின்ன டஃப் இருக்கலாம். பட் நான் தென்கொரியா பக்கமே போறேன். ஓகே. கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 12 குரூப் இருக்கு. ஏவை தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் வர காலங்களில் வந்து அடுத்தடுத்த குரூப்பை பத்தி நம்ம நிறைய பேசுவோம், பார்க்கலாம். இதே மாதிரி வந்து FIFA வேர்ல்டு கப் ஒரு பெரிய மெகா தொடரா தான் வந்து இல்ல. இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அதை நம்ம தான் ரைட்ஸ் வந்து ஜீ கிட்ட தான் இருக்கு. ஸோ அதோட ஹைலைட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம மேட்சை பத்தி ஃபுல் கண்டிப்பா அனலைஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். பெஸ்ட் கோலு, அதே மாதிரி பெஸ்ட் கோல் அடிச்சது யாருன்றதும் பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து எப்படி சேவ் பண்ணாங்கன்றத வந்து அடுத்தடுத்த சுவாரஸ்யமா நம்ம கார்னர் ஃபிளாக் ஷோல வந்து நம்ம நிறைய பேச போறோம். அடுத்தடுத்த குரூப் ஸ்டேஜை பத்தி அடுத்தடுத்து பார்க்கலாம்.